This is the heart of God. I sought for a man. God is still searching for someone who would stand in the gap, who would cry out to him, who would pray to him, who would intercede. That is the calling that God has given. Livestream Ministries is all about raising intercessors for the kingdom of God. Greetings to you all in the mighty and precious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். We saw Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து கடந்த வாரத்தில் Jesus was not there in the tomb. ஏசை சமாதிలో లేడు. அவர் கல்லறையிலே இல்லை. And then two disciples, Peter and John, they came to see Jesus. Yes, இரண்டு சீஷர்களான பேதுருவும் யோவானும் இயேசுவை பார்ப்பதற்கென்று வந்தார்கள். So they saw inside the tomb. அவர்கள் கல்லறைக்குள் சென்று பார்த்தார்கள். But Jesus was not there. ஆனால் இயேசு அங்கே இல்லை. They went off. அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள். Bible says they went to their home. அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. వాళ్ళు ఇంటికి వెళ్ళిపోయారు అని రాయబడి ఉంది దేవుని వాక్యంలో. దేవ వాక్యం என்ன சொல்லுதுன்னா அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று. But then there is something interesting here. ஆனால் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இங்க இருக்கிறது. Mary did not go home. மரியாள் அந்த மகதலேனா மரியாள் அவர்கள் வீட்டுக்கு செல்லவில்லை. The tomb was empty. அந்த கல்லறை வெறுமையாக தான் இருந்தது. ఆ సమాధి ఖాళీగా ఉంది. అక్కడ ఆయన లేడు అని తెలిసి బట్ స్టిల్ షీ వాస్ స్టిల్ వెయిటింగ్ దేర్. அந்த கல்லறை காலியாக இருந்தது, அங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் அந்த மகதலேனா மரியாள் அங்க காத்து கொண்டிருந்தாள். చాలా సార్లు మనం హడావుడిగా దేవుని సన్నిధికి వస్తాం, హడావుడిగా వెళ్ళిపోతాం. We come rushing, we go rushing. நாம் துரிதமாக ஆலயத்துக்கு வந்து தேவ சமூகத்துக்கு வந்து துரிதமாக சென்று விடுகிறோம். If you want to see greater things, you must wait. You must actually have hunger. நமக்கு பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த தாகம், அந்த பசி இருக்க வேண்டும். நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும். మనకి ఆకలి కావాలి. We must have that hunger. நமக்கு அந்த தாகம், அந்த பசி இருக்க வேண்டும். God will reveal himself to those who are hungry. யாரெல்லாம் அவர் மீது பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். నీతి కొరకు ఆకలి దప్పులు గలవారు ధన్యులు వారు. நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் తృప్తిపరచబడుదురు. அவர்கள் திருப்தி அடைவார்கள். సో మనకి ఆ ఆకలి ఉంటే అప్పుడు మనకు తృప్తిగా ఉంటది. அவர்கள் அந்த தேவன் மீது அந்த பசி தாகம் இருந்தால் தான் திருப்தி அடைய முடியும். So here Mary was hungry. இங்க மரியாளுக்கு அந்த பசி தாகம் இருந்தது. So she was looking for Jesus. அவர்கள் இயேசுவை தேடிக் கொண்டிருந்தார்கள். So then after the disciples left home, శిష్యులు ఇంటికి వెళ్ళిపోయిన తర్వాత அந்த சீஷர்கள் சென்ற பிற்பாடு Mary was still standing there. அந்த மரியாள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். And then she saw two angels. அப்பொழுது இரண்டு தூதர்களை அவர்கள் பார்த்தார்கள். They asked her, why are you crying? ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் அந்த தூதர்கள். ఎందుకు ఏడుస్తున్నావమ్మా మరియా? Why are you crying? எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார்கள். Wherever you are, you may be crying from your shipyard, you may be crying from your dormitory, you may be crying somewhere from the underground. If nobody is watching, I'm telling you, Jesus is watching you. நீங்க எங்க வேணா வந்து அழுலாம், நீங்க ஷிப்யார்ட்ல அழலாம், டார்மிட்டரியில எல்லாம், மறைவான ஒரு இடத்துல, நீங்க அந்த தாழ்வான இடத்துல இருந்து அழுதாலும் இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ఆయనకి ఇంకొక పేరు ఉంది, ఎల్రోయి. அவருடைய பெயர் எல்ரோயி, காண்கின்ற தேவன். Yes, the God who sees. என்னை காண்கின்ற தேவன், నన్ను చూచుచున్న దేవుడు ఆయన. என்னை காண்கின்ற தேவன் அவர். So he is there wherever you are there, wherever you are praying, heaven hears your prayer. நீங்கள் எங்க இருந்து ஜெபித்தாலும் பரலோகம் உங்கள் ஜெபத்தை கேட்கிறது. The angels were there. దేవుని దూతలు ఉన్నారు కానీ అక్కడ శిష్యులు చూడలేదు. But Mary saw the angels. Why? தேவதூதர்கள் அங்க இருந்தார்கள். மரியாள் பார்த்தார்கள், அந்த சீஷர்கள் அவர்கள் பார்க்கவில்லை. ஏன்? Because she was hungry. ஏனென்றால் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். She wants to see Jesus. அவள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பசி. And then she turned around and she saw Jesus standing there. அவள் திரும்பி பார்த்து இயேசு அங்கு நிற்கிறதை கண்டார்கள். She didn't know that he was Jesus. அவள் இயேசு என்று அறியாதிருந்தாள். ఆయన యేసు అని తెలుసుకోలేదు. அவளுக்கு இயேசு என்று தெரியவில்லை. And then Jesus asked him, why are you crying, woman? இயேசு கேட்டார், ஏன் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? And then Jesus asked one question, whom are you seeking? ఎవరిని వెతుకుచున్నావు? யாரை தேடிக் கொண்டிருக்கிறாய் என்று இயேசு கேட்டார். There's the same question I'm asking you today when you come to the church. ఎవరి కోసం మనం చర్చ్కి వచ్చాం? ఎవరిని వెతుకుచున్నాం? நீங்கள் வந்து நான் இதே கேள்வி இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க சபைக்கு வரும்போது எதற்காக வருகிறீர்கள்? யாரை தேட வருகிறீர்கள்? See, if we come for Jesus, he will show himself to you. நீங்கள் இயேசுவிற்காக இங்க வந்தால் இயேசு தம்மை தாமே உங்களுக்காக காண்பிப்பார். I know maybe your friend might have invited you, maybe I have invited you. Yes, akka, because you called me I came. நான் உங்களை அழைத்திருக்கலாம், உங்க நண்பர்கள் அழைத்திருக்கலாம். நீங்க சொல்ல அக்கா நீங்க அழைத்ததனால நான் வந்திருக்கிறேன். But in your heart, if you have this, Lord, I want you, I want to know you, I want to meet you. If you have come with this hunger today, I want to tell you, God will manifest. ఆయన మీకు ప్రత్యక్షపరచుకుంటాడు. நீங்கள் அந்த இதயத்திலே அந்த தாகத்தோட பசியோடு இயேசுவே நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை நான்
நான் காண வேண்டும், உம்மோடு பேச வேண்டும் என்று நீங்கள் வரும்பொழுது தேவன் நிச்சயமாய் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். And then Jesus said, Mary. இயேசு சொன்னார், மரியாளே. She thought that he was a gardener. அவர் தோட்டக்காரர் என்று மரியாள் எண்ணினாள். She told him, where did you keep him? If you tell me, I will take him away. அவர் எங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாள். ఆయన ఎక్కడ పెట్టారో చెప్పండి, ఆయన ఎక్కడ పెడితే ఆయన తీసుకొని వెళ్ళిపోతాను. Can she take the body of Jesus? It's not possible. அவள் முடியாத காரியம். But she loved Jesus. ஆனால் இயேசுவை அவள் மிகவும் நேசித்தார்கள். Jesus said, Mary. இயேசு சொன்னார், மரியாளே. Then she understood he's Jesus. அவள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு என்று அறிந்து கொண்டாள். Rabboni, she said. ரப்புனி என்றால் போதகர் என்று அர்த்தம். Jesus told her, don't touch me. Now go and tell to my brothers. அவர் இயேசு சொன்னார், என்னை தொடாதே, நான் பரத்துக்கே செல்லவில்லை, நீ சென்று சீஷர்களுக்கு அறிவி என்று சொன்னார். I told you why Jesus told not to touch. ஏன் இயேசு என்னை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Do you remember? ஞாபகம் இருக்கிறதா? Why Jesus told Mary not to touch his இயேசு feet? ஏன் மரியாள் தொட வேண்டாம் என்று சொன்னார்? He's going to ascend to the Father. அவர் தன்னுடைய தகப்பனிடத்துக்கு போகிறதுனால, பிதாவினிடத்துக்கு போகிறதுனாலே, He said, don't touch my feet yet. என் பாதத்தை தொடாதே என்று I சொன்னார். have to go to the Father. நான் பிதாவினிடத்துக்கு போக வேண்டும். One more beautiful thing that Jesus is teaching us, it's not about the physical presence of Jesus. Now, after the resurrection, we must depend upon the Holy Spirit. இயேசு இன்னொரு அழகான காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசு இங்க அவர் மாம்சத்தில் இருப்பதல்ல, நாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். His physical presence is geographically limited, but his spiritual presence is unlimited presence of God. அவர் மாம்சத்தில் இருந்தால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆவியானவராய் இருப்பதனால எங்கும் அவரால் இருக்க முடியும். This is the good news, my dear brothers. இதுதான் நற்செய்தி சகோதரர்களே. Today Jesus is here. இயேசு இங்க இருக்கிறார் என்று. He is inside you. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். He is there in America. அவர் அமெரிக்க தேசத்திலும் He is there in India. அவர் இந்திய தேசத்திலும் இருக்கிறார். He is everywhere. அவர் எங்குமே இருக்கிறார். His spirit is everywhere. அவருடைய ஆவி எங்கும் உண்டு. He is not limited. அவரை எங்கும் கட்டுப்படுத்த முடியாது. He is not limited by time. அவர் நேரத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. He is not limited by distance. அவர் தூரத்தினாலே கட்டுப்படுத்த முடியாது. He is unlimited presence of God. அவர் எங்கும் கட்டுப்படுத்த முடியாதனால எங்கும் பரவி உள்ளவராய் இருக்கிறார். So that evening something remarkable has happened. அன்று சாயங்காலத்திலே ஒரு அருமையான காரியம் ஒன்று நடந்தது. ఆ రోజు సాయంత్రము disciples అందరూ కూడా they were sitting in a room. அங்கு அன்று சாயங்கால வேளையிலே சீஷர்கள் ஒரு அறையிலே தங்கி தரித்திருந்தார்கள். It's John's Gospel 20th chapter 24th verse. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். They were in the room. They locked the room. அவர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்தார்கள். Before that they locked the room. 19th verse. 19ஆம் வசனம். They locked the room. அவர்கள் கதவுகள் பூட்டி இருக்கையில். Why did they lock the room? ஏன் அவர்கள் கதவை பூட்டி They வைத்திருந்தார்கள்? locked the room because of fear. அவர்கள் பயத்து நிமித்தமாக அவர்கள் கதவை Because of the fear of Jews. அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததனால அப்படி செய்தார்கள். యూదులకు భయపడి వాళ్ళు తలుపేసుకొని లోపల కూర్చున్నారంట. யூதருக்கு பயந்ததனாலே கதவை தாழ்பால் போட்டு உள்ள இருந்தாங்க. But actually this is the time of celebration. ஆனால் இது கொண்டாட வேண்டிய ஒரு நேரம். Jesus died. இயேசு மரித்தார். He is no longer in the grave. அவர் இப்பொழுது கல்லறையிலே இல்லை. He is resurrected now. அவர் மீண்டும் He is உயிர்த்தெழுந்தார். victorious. அவர் வெற்றி உள்ளவராய். Greatest thing happened in the history. இந்த வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு காரியம் அது. It's the most powerful thing happened in the history. அது வரலாற்றிலே ஒரு மிகவும் வல்லமையுள்ள காரியம் அது. Jesus is no longer in the grave. இயேசு இப்பொழுது கல்லறையிலே இல்லை. Instead of rejoicing, அவர் கொண்டாடுவதற்கு பதிலாக they are hiding. அவர் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். Death is defeated. மரணம் தோற்கடிக்கப்பட்டது. మరణము ఓడిపోయింది. மரணம் தோற்கடிக்கப்பட்டது. చీకటి అంధకార శక్తులు ఓడిపోయినాయి. அந்தகார சக்திகள் மறைந்து விட்டது. Jesus became victorious. இயேசு வெற்றி உள்ளவராய் இருக்கிறார். But his disciples are afraid. ஆனால் அவர்கள் சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். They have doubts. அவர்களுக்கு சந்தேகம். They have fear. பயம். Fear of people. மக்களை குறித்த பயம். Fear of the government. அரசாங்கத்தை குறித்த பயம். Fear of what people would say. மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். Today I am telling you how many Christians are living in fear. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus is resurrected. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். He overcame death. அவர் மரணத்தை ஜெயித்தார். He overcame principalities and powers. చీకటి అంధకార శక్తుల్ని జయించాడు. మరణాన్ని జయించాడు. మరణపు ఉల్లుని విరిచివేశాడు. But still we are afraid. அவர் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆனாலும் நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். They are locked themselves. அவர் பூட்டப்பட்ட Every disciple has a great future. ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒரு மிகுந்த எதிர்காலம் உண்டு. Every disciple can become a great apostle. ஒவ்வொரு சீஷனும் ஒரு நல்ல மிக சிறந்த அப்போஸ்தலராய் மாற முடியும். They had a great future on their shoulders. அவர்கள் தோள்களின் மேலே ஒரு மிகுந்த எதிர்காலம் இருந்தது. But they were afraid. ஆனால் அவர்கள் பயத்தோடு இருந்தார்கள். They locked themselves. அவர்களை பூட்டி வைத்திருந்தார்கள். They locked their future. அவர்கள் எதிர்காலத்தை பூட்டி They போட்டிருந்தார்கள். locked their faith. அவர்கள் விசுவாசத்தை பூட்டி We போட்டிருந்தார்கள். can't do anything. அவர்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை. But by good news, Jesus walked inside the locked room. ஆனால் நற்செய்தி, இயேசு அந்த அறைக்குள்ளே வந்தார். వాళ్ళందరూ వాళ్ళని వాళ్ళు బంధించుకున్నారు.
అయిపోయారు. దే బికేమ్ ద ప్రిజనర్స్ ఆఫ్ దేర్ ఫియర్. వాళ్ళ భయానికి వాళ్ళే బానిసలు అయిపోయారు. அவர்கள் பயத்திற்கு அவர்களே அடிமையாய் சிறைப்பட்டிருந்தார்கள். But Jesus walked into that ஆனால் இயேசு lockdown. அந்த அறைக்குள் வந்தார். That is your Jesus. அதுதான் இயேசு. He did not ask their permission. அவர்கள் அனுமதி கேட்கவில்லை. He knew they were doubting. அவர்கள் சந்தேகம் என்று அவருக்கு వాళ్ళు தெரியும். భయపడుతున్నారని ఆయనకి తెలుసు. அவர்களுக்கு பயம் இருக்கிறது என்று వాళ్ళు தெரியும். దుఃఖపడుతున్నారని ఆయనకి తెలుసు. அவர்களுக்கு துக்கமா இருக்கிறது தெரியும். But he simply appeared there. ஆனால் அவர் அங்கு அவர்களுக்கு வந்தார். And he said, அவர்களை பார்த்து சொன்னார், why did you deny me? Did he say that, brother? Is it there in your Bible? உங்க வேதத்துல அப்படி இருக்கா? ஏன் இப்படி காட்டி கொடுத்தீங்க? எனக்கு துரோகம் Why did you all leave me when I was on the cross? நான் சிலருக்கு போது ஏன் என்னை விட்டு எல்லாரும் போனீங்க அப்படின்னு கேட்டாரு. What is that? Shall we read that? என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Hallelujah. They were all so afraid. அவளுக்கு பயமாக இருந்தது. And Jesus said, peace be with you. இயேசு சொன்னார் சமாதானம். Wow, what a beautiful savior. எவ்வளவு அருமையான ஒரு இரட்சகர். When Jesus appears to you, இயேசு உங்களுக்கு பிரசன்னமாகும் பொழுது he will not talk about all your mistakes. அவர் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட மாட்டார். He knows that we are failure. நாம் தோல்வியுள்ளவர் என்று அவருக்கு தெரியும். Fail అయిపోతామని ఆయనకి తెలుసు. நாம் தோல்வி అடைந்தவர் என்று அவருக்கு మనకి தெரியும். భయం ఉందని ఆయనకి తెలుసు. நமக்கு பயம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். మనం చాలా సార్లు ఆయన దగ్గర బ్లెస్సింగ్స్ చూసి కూడా వెనక్కి వెళ్ళిపోయామని ఆయనకి తెలుసు. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அனுகரிக்க தெரியலன்னு கூட Many times we tasted his blessings but we never acknowledged him. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றும் அதை நம்ம அவரிடத்திலே நன்றி சொல்லாதவர்களாக இருந்தாலும் He says, peace be with you. அவர் சொல்லுகிற காரியம் சமாதானம். My dear brothers and sisters, they were so confused. அவர்கள் மிகவும் குழப்பத்திலே இருந்தார்கள். They were so broken. அவர்கள் உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தார்கள். They thought that he would establish a political kingdom. அவர் ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு பதிலாக ஒரு உலக ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் நினைத்தார்கள். But Jesus stepped into their confusion. ஆனால் குழப்பத்திற்குள் இயேசு நுழைந்தார். Jesus stepped into their discouragement. அவர்கள் ஏமாற்றப்பட்டு எல்லாம் இழந்து போன நிலைமையில இயேசு அங்கு புகுந்தார். This is the good news. அதுதான் நற்செய்தி. அக்கா ரொம்ப பயமா இருக்குது அக்கா. I am very fearful. Is there anyone like that? யாராவது இப்படி இங்க இருக்கீங்களா? அக்கா, எனக்கு I'm ரொம்ப very afraid அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. My heart is so anxious. என் இதயத்துல ரொம்ப பாரமா இருக்கு. I have exam அக்கா. எனக்கு பரீட்சை இருக்கிறது. I have driving test அக்கா. எனக்கு டிரைவிங் பரீட்சை இருக்குது. I ஓட்டுநர் have பரீட்சை skills இருக்குது. test அக்கா. எனக்கு இந்த பரீட்சை இருக்குது. ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு I am very fearful. I am afraid. నాకు డ్రైవింగ్ టెస్ట్ ఉంది, నాకు అది ఉంది, ఇది ఉంది. ఎవరికైనా భయం ఉందా ఈ రోజున? யாராவது எனக்கு ஓட்டுநர் பரீட்சை இருக்குது, இந்த பரீட்சை இருக்கு, அது தேர்வு இருக்குன்னு சொல்லி யாராவது பயமா இருக்கீங்களா? When you have fear, invite him into your heart. உங்களுக்கு பயம் இருக்கும்போது இயேசுவை உங்கள் உள்ளத்திற்குள் வரவழைங்க. అప్పులు ఎట్లా తీరుతాయో తెలియదక్క. I don't know how my debts will be cleared. எப்படி என்னோட கடன் மாறும் என்று எனக்கு தெரியாது. But invite Jesus into your heart. இயேசுவை உங்கள் உள்ளத்திற்குள் வரவழைங்க. The first words are peace be with you. அவர் சொன்ன முதல் காரியம் உங்களுக்கு சமாதானம். In the midst of the storm, he says peace be with அந்த you. புயலின் மத்தியிலும் அவர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு He did not scold them. அவளை திட்டவில்லை. He did not confuse them more. அவள் இன்னும் அதிகமாக குழப்பவில்லை. He did not put doubt in them. இன்னும் அதிக சந்தேகத்தை உண்டாக்கவில்லை. And then he showed them the wounds. அவர்கள் தம்முடைய காயங்களை காண்பித்தார். Chudamandi, when he had said this, he showed them his hands and his side. Then the disciples were glad when they saw the Lord. இயேசு தம்முடைய கால்களையும் கை விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். శిష్యులు கர்த்தரை கண்டு సంతోషపడ్డారు. ఆయన ఈలాగు చెప్పి వారికి తన చేతులను తన ప్రక్కను చూపగా శిష్యులు ప్రభువును చూసి సంతోషించిరి. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். శిష్యులు கர்த்தரை கண்டு సంతోషపడ్డారు. Why did Jesus show them his hands? ஏன் தம்முடைய கைகளை இயேசு காண்பித்தார்? Because these wounds are the proof of his love for them. அவருடைய அன்பின் ஒரு அடையாளமாய் இருப்பது அந்த காயங்கள் தான். ఈ గాయాలు మీ మీద ఉన్న ప్రేమకు చిహ్నమవి. அந்த காயம் தான் உங்கள் மீது வைத்திருக்கிற அவர் மீது அன்பை வெளிப்படுத்துகிறது. These are the wounds that is the proof of the victory. அந்த காயங்கள் தான் வெற்றியின் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Proof of his sacrifice. அவருடைய தியாகத்தின் அடையாளம். I came into this world. நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். I took all your sins upon myself. உங்கள் பாவங்களை என் மீது சுமந்து கொண்டேன். మీ పాపాలన్నీ నా మీద వేసుకున్నాను. உங்கள் பாவங்களை எல்லாம் என் மீது ஏற்றுக்கொண்டேன். మీకోసం నేను మరణించాను. உங்களுக்காக நான் மரித்தேன். మరలా నేను తిరిగి లేచాను. I rose up again. நான் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தேன். Now this is the proof. அதற்கு அடையாளம் இது. I am victorious. நான் வெற்றியுள்ளவர். The wounds, the scars on his hand is the proof of his love for us. அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள் தான் இயேசு நமக்காக செய்த காரியத்திற்கு அடையாளம். These wounds are not the sign of defeat. இந்த காயங்கள் அது தோல்வியின் அடையாளம் அல்ல. These are the marks of redemption. அது ஒரு மீட்பின் அடையாளம். We are afraid to show our scars. நம்முடைய காயங்களை, நம்முடைய தழும்புகளை காட்டுவதற்கு நாம் பயப்படுவோம். మనం ఎవరికైనా చెప్పేటప్పుడు మన స్టోరీ గురించి, మనం చేసిన తప్పులు చెప్పాం, మనకైన హ్యూమిలియేషన్ గురించి చెప్పాం. நம்முடைய காயங்களை நாம் சென்ற
வென்ற அவமானத்தை குறித்து நாம் பேச மாட்டோம். మన గురించి అవమానం చెప్పాం కదా, మనకు జరిగిన గ్రేట్నెస్ గురించి చెప్తాం. நம்முடைய அவமானத்தை குறித்து பேச மாட்டோம், நாம் செய்த பெரிய காரியங்களை தான் நாம் சொல்லுவோம். Now Jesus is showing the scars. ஆனால் இயேசு தம்முடைய தழும்பை காண்பிக்கிறார். He was humiliated. அவர் He அவமானப்படுத்தப்பட்டார். was betrayed. அவருக்கு துரோகம் செய்தார்கள். ఆయనను కొట్టారు, ఆయనకు నమ్మక ద్రోహం அவரை చేశారు, அடித்தார்கள், அவரை கேலி செய்தார்கள், ఆయన ముఖము మీద ఉమ్మి వేశారు. அவர்கள் முகம் மீது துப்பினார்கள். But still Jesus showed the wounds. ஆனால் இயேசு காயங்களை தான் காண்பித்தார். This is the proof of victory. அது ஒரு வெற்றியின் அடையாளம். Roman court judged him. ரோமன் அரசாங்கம் அவருக்கு தீர்ப்பு செய்தது. Jewish court judged him. யூத சட்டம் அவருக்கு தீர்ப்பு செய்தது. But heaven's court justified him. ஆனால் பரலோக நீதிமன்றம் அவரை நீதிமானாக்கி. Today Jesus showed the scars saying that my victory is your victory. இன்று இயேசு தம்முடைய காயங்களை காண்பித்து என்னுடைய வெற்றி தான் உங்களுடைய வெற்றி. Jesus showed the scars. That means he is saying now death and the fear cannot hold you anymore. இயேசு தம்முடைய காயங்களை தழும்புகளை காட்டும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், மரணமும் பயமும் உங்களை ஆட்கொள்ள முடியாது. I am victorious. நான் வெற்றி உள்ளவர். I rose from the dead. நான் மரணத்தை ஜெயித்து Now உயிர்த்தெழுந்தேன். nothing can hold you back. உங்களை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. We no longer we are bound by chains. நாம் சங்கிலிகளின் மேல் கட்டப்பட்டவர்கள் அல்ல. When you believe in Jesus, every chain over your life should be broken. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சங்கிலிகள் ஒன்றும் அவிழ்க்கப்படும். His blood has power to break every chain, my dear brothers. அவருடைய ரத்தம் எல்லா சங்கிலியும் உடைத்து போடும். His blood has power to redeem you. அவருடைய ரத்தம் நம்மை மீட்பதற்கு வல்லமை உள்ளது. 4 things I shared. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். I want all of you to know these fundamental truths. இந்த அடிப்படை காரியங்களை உண்மையை நீங்கள் யாவரும் தெரிந்து கொள்ள I வேண்டும். am chosen by God. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். నిద్రలో లేపి అడిగినా చెప్పాలి నేను ఎన్నుకొనబడ్డాను. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Even if someone wake you up in the middle of the sleep, you should not be confused. நடுராத்திரில அவர்களை யாரையாவது எழுப்பி இதை சொன்னா கூட நீ யாருக்கும் குழப்பம் இருக்க கூடாது. God has chosen me. இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். I am chosen by நான் God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். I am forgiven. நான் மன்னிக்கப்பட்டவன். I received the forgiveness. நான் மன்னிப்பை பெற்றவன். యేసయ్య నన్ను క్షమించాడు. இயேசு என்னை ரட்சித்து விட்டார். He has forgiven us. அவர் நம்மை மன்னித்து விட்டார். He is not counting our sins anymore. அவர் நம்முடைய பாவங்களை எண்ணுவதில்லை. He has forgiven us. அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். He has redeemed us. அவர் நம்மை மீட்டிருக்கிறார். He has adopted us into his family. அவர் நம்முடைய குடும்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ఎప్పుడు మర్చిపోద్దండి. எப்பொழுதும் மறந்து போகாதீர்கள். These fundamental truths, these are very important. இந்த அடிப்படை உண்மைகள் எப்பொழுதும் மறந்து போகாதீங்க. இது எப்பொழுதும் உங்களுக்கு ఎప్పుడైనా దేవుడు ప్రార్థనకి ఆన్సర్ రాకపోతే అక్క ఐ డోంట్ నో వై గాడ్ ఈస్ ఫార్ ఫ్రమ్ మీ. ஏன் எனக்கு ஏன் தூரமா இருக்கிறேன்னு எனக்கு தெரியவில்லை. అక్క నేను ఎంత ప్రార్థన చేసుకుంటున్నా దేవుడు నా ప్రార్థన వినట్లేదు, నాకు భయం వేస్తుంది. எனக்கு நான் ஜெபத்தை செய்தேன், தேவன் எனக்கு ஜெபத்துக்கு பதிலுக்குள்ள எனக்கு பயமா இருக்கு. That's why I ask you to come every Sunday. அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறேன். You know when Jesus came to the disciples after the resurrection, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷரிடத்தில் வந்த பொழுது there is one guy who missed the meeting. அந்த கூட்டத்திலே ஒருவர் இல்லை. ఒక అతను మిస్ అయ్యాడు మీటింగ్. ஒருவர் அந்த கூட்டத்திலே இல்லை. ఎవరు చెప్తారా? யார் என்று தெரியுமா? Thomas. He missed the meeting. அவர் அந்த கூட்டத்திலே இல்லை. And shall we see now Thomas, one of the 12 called the twin, was not with them when Jesus came. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இல்லை. Do you know what happens when you miss the meeting? நீங்க கூட்டத்துக்கு வராத இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? You know they were talking about Jesus. We saw Jesus. He showed us the wounds. இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் தம்முடைய காயங்களை காண்பித்தார் என்று சொல்கிறார்கள். యేసయ్య wounds చూపించడమే కాదు, he breathed upon them and said receive the Holy Spirit. அவர் தம்முடைய நாசி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Breathed upon them and he said receive the Holy Spirit. அவர் மீது நாசியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Oh, that is a remarkable moment, my dear brothers. அது ஒரு அருமையான ஒரு காரியம் அது. Earlier in the Genesis ஆதிகாண்டம்లో when God created man from the mud, he breathed into him and the man became alive. ஆதியாகமத்திலே தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவன் மீது சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான். మట్టిగా ఉన్న మనిషిలోకి ఆయన ఊదినప్పుడు ఆ మట్టిగా ఉన్న మనిషి జీవాత్మ అయిపోయాడని దేవుని వాక్యంలో ఉంది. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் மண்ணான மனுஷன் அவர் நாசினிலே ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவானான். కానీ మనిషి తప్పు చేసినప్పుడు, మనిషి పాపం చేసిన తర్వాత he is cut off from God. அவன் மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக அவன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டான். So spiritually man is separated from God, is spiritually dead. ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் மரித்து போய் விட்டான், அவன் தேவனை விட்டு பிரிந்து போய் விட்டான். So Jesus gave a greatest gift to them on that day. அதனால இயேசு ஒரு அருமையான ஒரு பரிசு அவர்களுக்கு அந்த நாளிலே கொடுத்தார். He breathed upon them and he said receive the Holy Spirit. அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். That day those who received the Holy Spirit they became alive spiritually. அந்த நாளிலே யாரெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஆவியிலே உயிர்த்தெழுந்தார்கள். ఆ రోజున ఎవరైతే పరిశుద్ధాత్మ దేవుడిని రిసీవ్ చేసుకున్నారో వారు మరలా తిరిగి జన్మించారు. అదే రక్షణ అనుభవం. They
received the Holy Spirit and they became alive spiritually. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்ற பொழுது மீண்டுமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். And then Jesus said, peace be with you again. இயேசு மறுமையோடு நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 20:22. 20:22. And when he said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். And he told them, I am sending you as Father sent me. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி They were hiding. அவர்கள் மறைந்து கொண்டிருந்தார்கள். They were so afraid. பயத்தோடு இருந்தார்கள். But Jesus turned them into apostles. அவர்களை அப்போஸ்தலராக இயேசு மாற்றினார். Now you received the Holy Spirit, now you go. இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள், இப்பொழுது செல்லுங்கள். When you receive the Holy Spirit, the fearful person will become a bold person. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது பயமுள்ள ஒரு மனுஷன் பயமில்லாத தைரியமுள்ளவனாய் மாறுவான். When the weak person will become a strong person. பலவீனன் ஒரு தைரியமுள்ள பலவானாய் மாறுவான். Because of the Holy Spirit. பரிசுத்த ஆவி நிமித்தமாய். Today maybe you are feeling weak, but because Holy Spirit God is inside you, పరిశుద్ధాత్మ దేవుడు నీలో ఉన్నాడు కాబట్టి బలహీనమైన నీవు శక్తివంతుడిగా మార్చబడతావు. இன்றைக்கு நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதினாலே இன்று நீங்கள் பலவீனமாய் இருந்தாலும் பலமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Jesus did not tell them, you become perfect then I'll give you Holy Spirit. நீங்கள் எல்லாம் பரிபூர்ணமான பிறகு நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லவில்லை. They are weak. அவர்கள் బలహీనంగా ఉన్నారు. அவர்கள் பலவீனர்கள். భయంలో ఉన్నారు. பயமுள்ளவர்கள். They locked the door. அவர்கள் கதவை பூட்டி விட்டார்கள். They didn't want to go out. அவர்கள் வெளியே செல்ல விரும்பவில்லை. Jesus did not preach a sermon there. அங்கே ஒரு தேவன் இயேசுவானவர் ஒரு பிரசங்கத்தை செய்யவில்லை. Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Devil doesn't want you to hear this message. சாத்தானவனே இந்த செய்தியை நீங்கள் கேட்க கூடாது என்று நினைப்பான். He doesn't want you to know that you have Holy Spirit inside you. உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருப்பதை அவன் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவன் He wants to confuse you. அவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ண But விரும்புகிறான். today I want you to know that you have Holy Spirit ஆனால் inside you. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். When you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது you can't sit at one corner, brothers. ఒక కార్నర్ లో நீங்க ஒரு కూర్చోలేరు. இடத்துல ஒரு ஓரத்துல போய் உட்கார மாட்டீங்க. You will go out and tell everyone about Jesus. நீங்கள் வெளியே சென்று இயேசுவை குறித்து ஒவ்வொருவருக்கும் சொல்லுவீர்கள். Jesus sent them. இயேசு அவர்களை அனுப்பினார். And he says, if you withhold forgiveness from any, it is withheld. எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். If you forgive the sins of any, you are forgiven. எவ்வளவு பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். That means Jesus is telling them, go and preach. அவர் இயேசு சொல்கிறார், சென்று பிரசங்கியுங்கள். Go and preach the forgiveness. சென்று மன்னிப்பை குறித்து பிரசங்கியுங்கள். Jesus gave them authority. அவருக்கு இயேசு அதிகாரத்தை கொடுத்தார். Proclaim the forgiveness. அந்த மன்னிப்பை குறித்து பிரசங்கியுங்கள். Tell them that God loves them. இயேசு தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். Tell them that they have peace with God. அவர்களுக்கு தேவனோடு சமாதானம் உண்டு என்று சொல்லுங்கள். Today I am telling you, brothers, when you go to dormitory, இன்னைக்கு டார்மெட்ரிக்கு நீங்க செல்லும் பொழுது there are so many people in depression. அநேகர் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள். So many people with so many problems. அநேக பிரச்சனையோடு அநேகர் இருக்கிறார்கள். I don't mind, I don't want వాళ్ళ గురించి నాకెందుకు. அவங்கள குறித்து எனக்கு என்ன கவலை அப்படி சொல்ல கூடாது. Don't walk away like that. அப்படி சொல்லிட்டு நீங்க போயிர கூடாது. You are here because somebody called you. யாரோ உங்களை அழைத்ததனால தான் நீங்க இருக்கிறீர்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? Are you blessed coming here? இப்போ இங்க வரதுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you blessed coming to the church? சபைக்கு வரதுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. So because you are blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் now go and tell someone. நீங்கள் யாரோ ஒரு போய் சொல்லுங்கள். If there are anyone in problems, யாரா பிரச்சனை இருந்தால் tell them, don't worry brother, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. come to the church. நீங்க சபைக்கு வாருங்கள். Jesus will heal you. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். Jesus will touch you. இயேசு உங்களை தொடுவார். Jesus will give you peace. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். He will understand you. அவர் உங்களை புரிந்து கொள்வார். He loves you. அவர் உங்களை நேசிப்பார். That's what happens when you depend upon the Holy Spirit. அதுதான் நடக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளும் பொழுது. He's telling you, go and preach forgiveness. அவர் சொல்கிறார், போய் மன்னிப்பை குறித்து. There are people struggling in their sins. அநேகர் பாவத்தில் அப்படியே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். There are people struggling in fears. பயத்தில் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். There are people crying. அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். Now what are you doing receiving Holy Spirit? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Go and tell them. நீங்கள் சென்று சொல்லுங்கள். And tell them that Jesus loves them. அவரிடத்தில் போய் இயேசு நேசிக்கிறார் என்று When you சொல்லுங்கள். talk about Jesus, the bondages will be broken. நீங்கள் இயேசுவை குறித்து பேசும்போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். Talk about Jesus, people will be healed. நீங்கள் இயேசுவை குறித்து பேசும்போது அவர்கள் சுகமடைவார்கள். There was one day when I was going to the school to drop my younger son. మా చిన్నోని డ్రాప్ చేయడానికి స్కూల్ దగ్గరికి వెళ్తున్నాను. స్కూల్ దగ్గర డ్రాప్ చేశాను and I am coming back home. నేను ఇంటికి వస్తున్నాను. நான் ஒரு நாள் என் இளைய மகனை அவனை பள்ளியிலே அழைத்து செல்வதற்கு சென்று விட்டு திரும்ப வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன். Then there was a lady walking there. அங்கே ஒரு சகோதரி நடந்து கொண்டிருந்தார். She also came to drop her son. அவளும் தன்னுடைய மகனை விட்டுவதற்கு பள்ளியில் விடுவதற்கு வந்தார்கள். But Jesus, like some Holy Spirit God was prompting me to talk to her. పరిశుద్ధాత్మడు నన్ను ప్రేరేపిస్తున్నాడు ఆమెతో మాట్లాడమని. பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரியோடு பேசும்படி என்னை தூண்டி கொண்டிருந்தார். But I looked at her, she looked very angry. அவர்கள் பார்க்கும்போது மிகவும் கோபமோடு இருந்தார்கள். And I was so afraid to talk to her. நான் பேசுவதற்கு பயந்தேன். But I was not even able to walk past her. ஆனால் அவளை கடந்து செல்ல என்னால் முடியவில்லை. Strong conviction
talk to her, talk to her, talk அவளை to her. பேசு 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 என்று ஏதோ ஒன்று உந்தி கொண்டிருந்தேன். Then I said, I smiled and said, hi sister. நான் அப்படியே சிரித்துக்கொண்டு ஹலோ சகோதரியே என்று She said, சொன்னேன். hi. அவங்களும் அப்படின்னு Have சொன்னாங்க. you ever faced that? யாரப்பா நீங்க சந்திருக்கீங்க இந்த காரியத்தை? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? And then what else we can speak? She's very stranger to me. அது எனக்கு அறிமுகமில்லாத ஒரு சகோதரி. Oh, your son is it? Very good. What's his name? அவன் மகனா, அவன் பெயர் என்ன என்று கேட்டேன். How old is he? எவ்வளவு வயது என்று கேட்டேன். Okay. Then she's walking, then I'm also walking. அவள் நடந்து கொண்டிருந்தாள், நானும் நடந்து கொண்டிருந்தேன். And I didn't feel like beating around the bush. நான் வந்து அப்படியே அதை சுத்தி சுத்தி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. So I said, sister, I don't know why I want to tell you Jesus loves you. என்னன்னு எனக்கு தெரியல. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று I சொல்லிவிட்டேன். went direct to the point. நான் அந்த காரியத்தை சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிவிட்டேன். I said, Jesus loves you, இயேசு sister. உங்களை நேசிக்கிறார் சகோதரி. She looked at me. என்னை பார்த்தார்கள். She started crying. அழ ஆரம்பித்தார்கள். Crying like anything. அவள் மிகவும் அழ ஆரம்பித்து She விட்டார்கள். took me to the side. என்னை ஓரத்திற்கு இழுத்து சென்றார்கள். And sister, I don't know. I was going through a lot of problems. நான் அநேக பிரச்சனைக்குள் சென்று கொண்டிருக்கிறேன். My 2 children are autistic. 2 குழந்தைகளுக்கு முழுவதான வளர்ச்சி இல்லை. And my husband, I don't know when he will come home, when he will go. என்னோட கணவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது செல்வார் என்று எனக்கு தெரியாது. I'm tired of life. இந்த வாழ்க்கையிலே எனக்கு நான் சோர்ந்து விட்டேன். Today I told, if there is a God, I want to see. இன்றைக்கு ஒரு தேவன் இருந்தால் நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். She said, morning she cried and she cried. Whole night I did not sleep. இரவு முழுதும் தூங்காமல் காலையில கூட அழுது கொண்டே இருந்தேன். I don't know who you are. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. But you are telling me Jesus loves me. ஆனால் நீங்கள் சொல்லுகிற காரியம் இயேசு உங்களை நேசிக்கிறார். She cried. I thought of ending my life with my children நான் today. என் பிள்ளைகளோடு என் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைத்தேன். But Jesus is really a God. ஆனால் இயேசு உண்மையாகவே ஒரு தேவன். My dear brothers, God has no textbook. இயேசு ஏதோ ஒரு புத்தகம் போல இல்ல. He will not do things as we think. நாம் நினைக்கிற பிரகாரம் ஒரு காரியங்களை செய்ய மாட்டார். He will reach where you are. நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கே வந்து சந்திப்பார். She cried so much that day. அவள் மிகவும் அந்த நாளிலே அழுதார்கள். She received Jesus into her heart. இயேசுவை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். And she became a strong woman. அவள் மிகவும் பலமுள்ள ஒரு God started building her family. அவளுடைய குடும்பத்தை இயேசு கட்ட She ஆரம்பித்தார். started praying every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். That just one simple obedience. I don't know why God told me to talk to her. அந்த ஒரே ஒரு சாதாரண கீழ்ப்படிதல். I'm telling you, go and tell people they are broken people in the world. இந்த உலகத்தில் அநேக உடைக்கப்பட்ட மக்கள் உண்டு, அவளிடத்தில் சென்று சொல்லுங்கள். Tell them Jesus loves them. அவளை பார்த்து சொல்லுங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார். There is one brother who missed the meeting. Who is he? ஒருவர் அந்த கூட்டத்தில் இல்ல, அது யாரு? Thomas. தோமா. He missed the meeting. திதிமு எனப்பட்டது. Diduma anabadina Thoma. Yeah. Diduma anabadina Thoma. Yeah. He missed the meeting. அந்த கூட்டத்திலே அவர் இல்லை. And then they were telling, we saw Jesus. நாங்கள் இயேசுவை பார்த்தோம். We received the Holy Spirit. நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம். But you missed it. ஆனால் நீ இழந்து விட்டாய். He was so sad, and on top of that he missed the meeting. அவருக்கு ரொம்ப சோகம், அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் அவர் இல்ல. He was so broken. அவர் மிகவும் உடைக்கப்பட்டார். And then he said, until I see him I will not believe. நான் அவரை பார்க்கிற வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொன்னாரு. He was doubting. அவர் சந்தேகப்பட்டார். He was hurting inside. அவருக்குள்ள ஒரு நோவு. I want to see him. நான் அவரை பார்க்க வேண்டும். I want to put my finger in his wounds. அவருடைய காயங்களே என் விரல்களை போட வேண்டும். I want to touch him. அவரின் விலாவினை தொட ఆయన வேண்டும். గాయాలలో వేలు పెట్టి చూస్తేనే నేను నమ్ముతాను అన్నాడు. அவருடைய காயங்களே என் கைகளை விரல்களை போட்டால் ஒழிய. He was not just questioning, but he was struggling with his belief. அவர் கேள்வி கேட்கிறது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய நம்பிக்கையிலே அவருக்கு ஒரு கேள்வி சந்தேகம். He has so many doubts in his mind. அவர் மனதில் அநேக சந்தேகங்கள். He was struggling with his faith. அவருடைய விசுவாசத்திலே அவருக்கு ஒரு போராட்டம். My dear brothers, is there anyone you heard about Jesus? யாராவது நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு You came to church so many times. அநேக தடவை சபைக்கு வந்து, But is there anyone today you are struggling with your faith? ஆனால் விசுவாசத்திலே யாராவது இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறீர்களா? This Thomas was with Jesus. இந்த தோமா இயேசுவோடு இருந்தவர். కదా యేసయ్యతో ఉన్నాడు. 3.5 సంవత్సరాలు యేసయ్యతో నడిచాడు. அவரோடு கூட இருந்து நடந்தவர் வாழ்க்கையில. When Jesus rose Lazarus from the dead, Thomas was there. இயேசு லாசருவை எழுப்பின பொழுது அங்க தோமா இருந்தவர். If Jesus can raise Lazarus from the dead, can't he be resurrected? இயேசுவால் லாசருவை எழுப்ப முடியும் என்றால் அவரால் உயிர்த்தெழ முடியாதா? Because he was missing when Jesus came. ஆனால் இயேசு வந்தபோது அங்க இல்லாததனாலே, He missed seeing Jesus. அவர் இயேசுவை பார்க்க முடியாதனாலே, He missed receiving the peace. அவர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதனாலே, He missed receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதனாலே, He missed seeing the resurrection moment. அவர் அந்த உயிர்த்தெழுந்த தருணத்தை பார்க்க முடியாதனாலே, That's why he is struggling more with doubts. இப்பொழுது அநேக சந்தேகங்களாலே போராடி கொண்டிருக்கிறார். That's what happens when we miss the church. அதுதான் நடக்கும் சபைக்கு வராத பொழுது. When we miss the church, lot of doubts will come. நாம் சபைக்கு வரவில்லை என்றால் நமக்கு அநேக சந்தேகங்கள் வரும். Yes or no? ஆமா. When we come to church, God speaks to us. நாம் சபைக்கு வரும்பொழுது தேவன் நம்மோடு பேசுவார். When we miss
the church, what happens? Lot of doubts will come. நாம் சபைக்கு வராமல் இருக்கும் பொழுது நமக்கு அநேக சந்தேகங்கள் வரும். When we miss the fellowship, enemy will try to speak to us. நாம் அந்த ஐக்கியத்தை விட்டு விடும் பொழுது சத்ருவான நம்மோடு பேச When ஆரம்பிப்பான். we come to church, we receive encouragement. நாம் சபைக்கு வரும் பொழுது நாம் உற்சாகத்தை பெற்றுக்கொள்கிறோம். Yes or no? You come with problems, but you go back with joy. பிரச்சனையோடு வருகிறோம், சந்தோஷத்தோடு திரும்பி செல்கிறோம். చాలా భయంతో వచ్చి సంతోషంగా వెళ్ళిన సందర్భాలు ఉన్నాయి మీ లైఫ్ நாம் பயத்தோடு வந்து సந்தోషத்தோடு திரும்பி செல்கிறோம். How many times you came with fear but went back with joy? எத்தனை நாம் பயத்தோடு வந்து சந்தோஷத்தோடு திரும்பி சென்றிருக்கிறோம். Because something happens when you come to the presence of God. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. You are not coming to the building, you are coming to Jesus Christ. ஒரு கட்டிடத்திற்கு வரவில்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு வருகிறீர்கள். Jesus said, where 2 or 3 gathered in my name, I will be there. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று இயேசு சொன்னார். You may come to the church or on the roadside cell group, Jesus is there. நீங்கள் சபைக்கு வரலாம், நீங்க அந்த ரோட் சைடுல செல் குரூப்க்கு வந்தாலும் இயேசு அங்க இருக்கிறார். He did not say, oh, this is the roadside, I will not come. அவர் சொல்லுவார், நான் ரோட்டத்துல இருக்கிறேன், நான் வர மாட்டேன் என்று சொல்லவில்லை. When you miss, நீங்கள் அதை விட்டு விடும் பொழுது you will miss the encouragement. அந்த உற்சாகத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். You will miss receiving the peace. நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில் இழந்து You will போவீர்கள். miss receiving the faith. நீங்கள் விசுவாசத்தை பெறுவதை விட்டு விடுவீர்கள். So don't neglect coming to the church. எனவே சபைக்கு வருவதை அலட்சியப்படுத்தாதீர்கள். Thomas was struggling, இந்த தோமாக்கோ இங்க ஒரு போராட்டம். but thank God Jesus came back for Thomas. ஆனால் இயேசு மீண்டும் தோமாவுக்காக மீண்டும் வந்தார். Shall we see that verse? அந்த வசனத்தை பார்ப்போம். Jesus came back for Thomas. இயேசு தோமாவுக்காக மீண்டும் வந்தார். 24th verse. Now Thomas, one of the 12 called the twin, was not with them, and when Jesus came, so the other disciples told him, we have seen the Lord. But he said to them, unless I set in his hands the mark of the nails, and place my finger into the mark of his nails, and place my hand into his side, I will never believe. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமை எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சிஷ்யர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலேயே விசுவாசிக்க மாட்டேன் என்றான். Many people are today like that. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். I will believe when God answer my prayers. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்போது நான் விசுவாசிப்பேன். I will believe when God give me bonus. எனக்கு வந்து ஊக்கத்தொகை தேவன் கொடுக்கும்போது நான் அவரை விசுவாசிப்பேன். Yes or no? I will believe when God clear my debts. అప్పులు తీరిస్తే నన్ను అప్పుడు దేవుని నమ్ముతాను. எனக்கு கடன் தொல்லையை தேசம் மாற்றி விட்டால் அவரை விசுவாசிப்பேன். Yes, but we Christians, we should believe first and then we will see. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்வோம். దేవుడు అన్నాడు, నమ్ముట నీ చేతనైతే నమ్మువానికి సమస్తము நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். Faith is the currency of heaven. அந்த விசுவாசம் தான் பரலோக ராஜ்யத்தின் அந்த கரன்சி. அதாவது సింగపూర్లో సింగపూర్ డాలర్స్ వాడతాం కదా. సింగపూర్లో அந்த డాలర్ యూస్ பண்ணுகிறோம். పరలోకంలో నుంచి బ్లెస్సింగ్స్ కావాలంటే కరెన్సీ ఏంటంటే faith. நாம் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியம் விசுவாசம். విశ్వాసం కావాలి. Lord Jesus, you said you will heal me. I believe. இயேசுவே, நீ என்னை சுகப்படுத்தினு சொல்லிக்க நான் விசுவாசிக்கிறேன். I believe you are my healer. நீர் என்னை சுகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe you are my savior. நீர் என் இரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus, you said that you will not leave me, so today I am going for driving test. I believe you are with me. இயேசுவே, நீர் என்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் இன்னைக்கு அந்த ஓட்டுநர் உரிமை தேவருக்காக சொல்கிறேன். நீர் என்னோடு இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். When you believe, you will see. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை கண்டடைவீர்கள். If you doubt, you can't see. நீங்கள் சந்தேகப்படும் போது பார்க்க முடியாது. Faith does not begin with sight, it begins with belief. விசுவாசம் பார்ப்பதிலே தொடங்காது, அது விசுவாசிக்கிறதுனால நம்புகிறதுனாலே தொடங்கும். But the powerful thing, Jesus came back for Thomas. ஆனால் ஒரு வல்லமையான ஒரு காரியம் இயேசு மீண்டும் தோமாவுக்காக Hallelujah. Just for Thomas, Jesus came back. தோமாவுக்காக வேண்டி அவர் வந்தார். My dear brothers, today you may have so many doubts. இன்னைக்கு अनेक சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். But Jesus still wants to meet you. ஆனால் இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். Jesus still wants to clear your doubts. அவர்கள் சந்தேகங்களை தீக்கி போட விரும்புகிறார். Jesus cares about your heart. இயேசு உங்கள் உள்ளத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவர். Jesus cares about you. அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். So Jesus came and said, Thomas, come. இயேசு தோமாவிடத்தில் வந்து, தோமாவே வா, ఇదిగో నా గాయము. என்னோட காயத்தை பார். వేలు పెట్టి చూస్తానన్నావు உன் కదా. கையை போடு, விரலை போடு. Put your finger. உன் விரலை போடு. When Jesus appeared, Thomas didn't say that. ஆனால் இயேசு வந்தபொழுது தோமா அதை சொல்லவில்லை. But Jesus heard their conversation. ஆனால் அவர்கள் பேசினதை இயேசு கேட்டார். Jesus knew Thomas' heart. தோமாவுடைய இதயம் இயேசுவுக்கு தெரியும். Today Jesus knows all your doubts. உங்கள் எல்லா சந்தேகமும் இயேசுவுக்கு தெரியும். మీ బాధ అంతా దేవుడికి తెలుసు. మీ డౌట్స్ అన్నీ ఆయనకి తెలుసు. உங்களுடைய சந்தேகம், உங்க குழப்பம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். He said, come, put your finger. உன் விரலை இங்க போடுன்னு சொன்னாரு. And then put your hand here. உன் கையை விலாவில போடு. Believe. நம்பு. నువ్వు చూచి నమ్ముతున్నావు గాని చూడక నమ్మువారు ధన్యులు.
காண்கிறதுனால விசுவாசிக்கிறான், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னார். Because you saw and you were என்னை believing, கண்டு விசுவாசித்தாய், those who believe without seeing, they are blessed. ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Today we don't need Jesus to come and stand இன்றைக்கு here. இயேசு நம்ம முன்னால் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. We believe Jesus is here. நான் இயேசு இங்க இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். We believe Jesus died for our sins. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று We விசுவாசிக்கிறோம். believe Jesus is resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். We don't have to struggle in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் போராட வேண்டியதில்லை. Why we struggle is because we don't know the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை அறியாதனால தான் போராடி We கொண்டிருக்கிறோம். don't hear what God is speaking. தேவன் பேசுவதை நாம் கேட்காதனாலே போராடி கொண்டிருக்கிறோம். Because we don't come to church. நாம் சபைக்கு வராததனாலே, Because we don't read Bible. நாம் வேதத்தை வாசிக்காதனாலே, Because we don't pray. நாம் ஜெபிக்காதனாலே We struggle in our faith. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். But today if you decide, Akka, I want to pray every day. நான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை I எடுத்தால், want to read Bible. நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேன். I want to listen to what God is speaking. தேவன் பேசுவதை நான் கேட்க வேண்டும். All your doubts will be erased. உங்க எல்லா சந்தேகங்களும் மாறிவிடும். You will receive faith. உங்களுக்கு விசுவாசம் வந்துவிடும். You will become strong. நீங்கள் பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus did not reject Thomas. இயேசு தோமாவை வெறுத்து விடவில்லை. Jesus invited Thomas. இயேசு தோமாவை அழைத்தார். Today Jesus is inviting all of இன்றைக்கு us. இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ఇంకా మీ విశ్వాసాన్ని బలపరచుకోవడానికి ప్రతిరోజు మార్నింగ్ 6 o'clock జూమ్ మీటింగ్ జరుగుతుందండి. ఇండియన్ స్టాండర్డ్ టైం. జూమ్లో జాయిన్ అవ్వండి, ఆశీర్వదింపబడండి. జూమ్లో ఇంకా మీ ఫ్రెండ్స్ని కూడా ఇన్వైట్ చేసి జూమ్లో వారిని యాడ్ చేయండి, జాయిన్ అవ్వమని ప్రోత్సహించండి. సో మీరు ఒకవేళ వేరే దేశాలలో ఉన్నట్లయితే మీ యొక్క దేశం ప్రకారము టైమింగ్ క్యాలిక్యులేట్ చేసుకొని ఇండియన్ స్టాండర్డ్ టైం 6 o'clock ప్రతి ఉదయం జరిగే ఈ జూమ్ మీటింగ్లో పాల్గొనవలసిందిగా మిమ్మల్ని అందరినీ నేను ఆహ్వానిస్తూ ఉన్నాను.